பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மீன் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, அவருடைய வார்த்தையாகிய வேத வசனங்களையும் நேசிக்கணும். அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குமா? கொஞ்சம் சமாதானம் கிடையாது, மிகுந்த சமாதானம். இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே ஏன் சோர்ந்து போயிருக்க, நான் உனக்கு மிகுந்த சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதத்தை தினமும் நேசிக்கணும், வாசித்து அதை தியானித்து உட்கொள்ளணும். இந்த வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், பெரிய சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் வந்துடும். அதுதான் நிரந்தரமான சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வழி, ஆண்டவர் கொடுத்துருக்கிற வழி. அப்போது வேதத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இன்றைக்கி வேதத்தை வாசிச்சிங்களா? இல்லை வேலையே கரெக்டாக இருந்துச்சு, வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் டைமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்களா? காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் போய் முழங்கார் படிட்டு வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் ஒரு காரியம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கும் போதோ இல்லை வாசித்து கொண்டு இருக்கும் போதோ உங்களுக்கு ஏகப்பட்ட தடை வரும். இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, இந்த வேதத்தில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை குறித்து, இந்த சாத்தானுடைய முடிவை குறித்து எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும்போது சாத்தான் பல தடைகளை கொண்டு வருவான். ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஆண்டவர்கிட்ட அதற்கான கிருபையை கேட்கணும். நிச்சயமாக அவர் அதற்கான கிருபைகளை உங்களுக்கு அருளி செய்வார். கேட்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் மிகுந்த சமாதானத்தோடு இருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வேத வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. இந்த வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும்பா. அதற்கு வேண்டிய கிருபைகளை எனக்கு கொடுங்க. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.